Illustration 8. The truck starts from city A with a load of 8 ton. It unloads 2 ton in town B and the balance 6 ton in town C. The return journey is carried 4 ton from town C to city directly. Calculate the absolute town kilometers and commercial ton kilometers. Distance city to town B 50 kilometers, town B to town C 40 kilometers, town C to city direct 70 kilometers. Ascertain the cost per commercial ton kilometer if the total cost per trip is rupees 2880. The target profit வந்து 25% of 5 ton age. Compute the charge per commercial ton kilometer கேட்குறாங்க. இப்போ absolute ton kilometer equal to distance travelled into load carried. Distance travelled வந்து 50 40 70. அதில் வந்து load carried வந்து 864. அப்போ 50 into 8 plus 40 into 6 70 into 4 400 plus 240 plus 280 920. At the commercial ton kilometer total distance travelled into average road carried. Total distance 50 40 70. ஆவரேஜ் வந்து 8 + 6 + 4. ஆவரேஜ்னால நம்ம டிவைட் பை 3ன்னு போடுறோம். இப்போ 160 into 6 into 960. அடுத்து காஸ்ட் பர் கமர்ஷியல் டன் கிலோமீட்டருக்கு காஸ்ட் பர் ரவுண்டு ட்ரிப்பு டிவைடட் பை டோட்டல் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர். அப்போ ருபீஸ் 2880 டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்ச கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் 960 டிவைட் பண்ணால் ருபீஸ் 3 per டன் கிலோமீட்டர்னு வரும். அடுத்தது இந்த சார்ஜ் பர் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. டார்கெட் ப்ராஃபிட் வந்து 25% ஆன் ஃப்ரைட் அண்ட் ஏஜ் ஆர் 1/3 ஆன் காஸ்ட். இந்த 1/3 எப்படி வந்துச்சுன்னா 25% அதிலே போயிடுச்சு, பேலன்ஸ் 75% 1/3 இருக்குது. அப்போ அந்த காஸ்ட் பர் கமர்ஷியல் டன் கிலோமீட்டர் ருபீஸ் 3. டார்கெட் ப்ராஃபிட் எவ்வளோனா நம்ம இப்போ கமர்ஷியல் டன் எவ்வளோ கிடச்சிச்சு 3 into 1/3ன்னு போட்டு இப்போ ருப்பியில் வந்தால் ருப்பி 1. அப்போ சார்ஜ் பர் கமர்ஷியல் டன் ருப்பீட் வந்து ருபீஸ் 4. Hi friends, this is Kritika. We are going to see about operating costing problems. Illustration number 12. From the following are the operating cost of bus for the month of April 2010 classified for analysis. Standing charges, interest on cost of vehicle rupees 1000, vehicle license rupees 2000, insurance of rupees 1500, establishment amount 500, maintenance charges garage rupees 200, tires and tips monthly average rupees 500, repairs amount 200 and other charges amount 100. ரன்னிங் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. டீசல் வந்து 1800, கிரீஸ் வந்து 200, டிரைவர் அண்ட் கண்டக்டர் ரெமுனரேஷன் வந்து ₹1000, depreciation amount வந்து 1000. During the month, the bus ran for 25 days, covering a total distance of 5000 km. Every day, a one round trip carrying an average of 40 passengers, both onward and backward journeys. The total running hours during the month were 200. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டையும் காம்ப்ரிஹென்டிவ் காஸ்ட் ரிஃப்ளெக்டிங் த வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ட்ராவல்ட் அது பண்ணால் பேசஞ்சர் கிலோமீட்டர் வந்துடும். அப்போ 5000 into 40 பண்ணால் 2 lakh, அதான் வந்து பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர். இப்போ டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வச்சு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் வெஹிக்கிள் காஸ்ட் வந்து 1000, இன்சூரன்ஸ் வந்து 1500, வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து 2000, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு 500, ஆட் பண்ணால் 5000 வரும். அதான் டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கரேஜ் வந்து 200, டயர்ஸ் அண்ட் டியூப்ஸ் வந்து 500, ரிப்பேர்ஸ் வந்து 200 அண்ட் அதர் சார்ஜஸ் வந்து 100. இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் வந்து 1000 வந்துடும். ரன்னிங் சார்ஜஸ் வந்து டீசல் வந்து 1800, கிரீஸ் வந்து 200, டிரைவர் அண்ட் கண்டக்டர் ரெமுனரேஷன் வந்து 1000, டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து 1000. இதெல்லாம் ஆட் பண்ணால் 4000. ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ப்ளஸ் ரன்னிங் சார்ஜஸ் ஆட் பண்ணால் டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அது வந்து 5000 + 1000 + 4000 ஆட் பண்ணால் 10000. இதை வந்து டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் காம்பரேட்டிவ் காஸ்ட் முடிக்க போகிறோம். ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அமௌண்ட் வந்து நம்ம மேலேயே பார்த்தோம் 5000, மெயின்டெனன்ஸ் வந்து 1000, ரன்னிங் சார்ஜஸ் வந்து 4000. இப்போ வந்து பர் டே மெயின்டெனன்ஸ் 30 days கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து 5000 / 30 பண்ணால் 166.67. இதே மாதிரி வந்து 1000 / 30, 4000 / 30 பண்ணால் 333.33 வரும். பர் டே ஆப்ரேட்டிங் 25 days கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5000 / 25 போட்டால் 200, 1000 / 25, 4000 / 25 இதெல்லாம் டோட்டல் பண்ணால் 400 வரும். பர் ஹார் 2 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து 5000 / 200 பண்ணால் 25 வரும். அதே மாதிரி 1000 / 200, 4000 / 200 பண்ண டோட்டல் அமௌண்ட் வந்து 50 வரும்.
பர் கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 5000 பை 5000 பண்ணால் 1 வரும். அதே மாதிரி வந்து 1000 பை 5000 4000 பை 5000 பண்ணால் 2 ரூபி வரும். பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் 2 லேக் கொடுத்துருக்காங்க. 5000 பை 2 லேக் பண்ணால் 0.025. அதே மாதிரி வந்து 1000 பை 2 லேக் 4 பை 2 லேக் பண்ணால் 0.050 வரும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ. Hi guys, this is Vijay Dharni. Today I am taking seminar on operating cost. First I read this sum. Iron ore is transported from two mines A and B and unloaded at a plots in a railway station. A is at a distance of 10 km and B is at distance of 15 km from the rail head plots. A fleet of lorries of 5 ton capacity is used for transport from mines. The lorry's average speed of 30 km per hour when running and consuming 10 minutes to unload at the railhead. At time, a mine time average 30 minutes will at mine B it is at 20 minutes per load. Driver wages, depreciation, insurance and taxes are found to cost rupees 9 per hour operated. Fuel, oil, tires, repairs and maintenance cost rupees 120 per kilometer. Draw up a statement showing the cost per ton kilometer of carrying iron ore from each mine. இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஏ அண்ட் பின்னு 2 மைன் இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. பியோட டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர். எ ஃப்ளீட் ஆஃப் லாரிஸ் 5 டன் கெப்பாசிட்டி யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் மைன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் லாரியோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரன்னிங் வந்து கன்சியூம் எவ்வளோனா 10 மினிட்ஸ் unload எவ்வளோனா 10 minutes to unload at the railhead. A time of average 30 minutes will mine Bக்கும் 20 minutes per loadக்கும் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 10 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வீகளோட கெப்பாசிட்டி என்னன்னா 5 டன் வீகளோட கெப்பாசிட்டி வந்து இது பண்ணணும். அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்கு 5ம் 5. ஸோ மைன் ஏ அண்ட் பிக்கு வந்து 5 டன்னு போட்டாச்சு. டிஸ்டன்ஸ் டு பி ட்ராவல்டு, இந்த லாரியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா மைன் ஏக்கு 10 கிலோமீட்டர்ஸும் மைன் பிக்கு 15 கிலோமீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 கிலோமீட்டர்ஸ் கேல்குலேட் பண்ணுறப்போ 5 × 10 50, 5 × 15 and 75. இப்போ 10 கிலோமீட்டர்ஸ் மைன் ஏக்கு வந்து 50யும் மைன் பிக்கு 75. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் ஆஃப் ட்ரிப் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, லோடிங் டைம் அன்லோடிங் டைம். லோடிங் டைம் வந்து அவங்களே அங்கே கொடுத்துட்டாங்க. அந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 30 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ரன்னிங், அதுவும் அன்லோடிங் டைம் வந்து 10ம் கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பிக்கு. ஸோ நம்ம அந்த 30 லோடிங் டைம் 30, மைன் பிக்கு வந்து 20 கொடுத்துருக்காங்க பர் லோடு. மைன் பி இட்ஸ் 20 பர் லோட் அண்ட் ஆவரேஜ் 30 மினிட்ஸ் டு மைன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அது அந்த லோடிங் டைம் வந்து 30, மைன் பிக்கு 20. அன்லோடிங் டைம் அவங்க வந்து ரெண்டுக்குமே பொதுவாக 10ன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ ரன்னிங் டைம் அண்ட் போயிட்டு வரதை தான் நம்ம எடுத்துக்குது. இப்போது 60 ஒரு மினிட்ஸ் கேல்குலேட் பண்ணுறனால 1 மினிட்க்கு நம்ம 60 செகண்ட்ஸில், ஸோ நம்ம 60 எடுத்துக்கிறோம் டிவைடட் பை 30. அந்த ஆவரேஜோட ஸ்பீடு எவ்வளோன்னா 30 கிலோமீட்டர். ஸோ 10, அந்த 10 எதுக்குன்னா 10 வந்து டிஸ்டன்ஸ் டு பி ட்ராவல்டு. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா மைன் ஏக்கு 10, ரிட்டர்னிங்னால 2 டைம்ஸ் ட்ரிப் ஆகுறனால 2. ஸோ இதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 40 வரும். அதே மாதிரி மைன் பிக்கும் 60 எடுத்துக்கிட்டு 30, 15 வந்து டிஸ்டன்ஸு, அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸு இன்ட்டு 2 60 வரும். இதுக்கு மைன் ஏக்கு 30, 10, 40 இது 3 ஆட் பண்ணால் 80, மைன் பிக்கு 20, 10, 60 இது 3த்தையும் ஆட் பண்ணால் 90 கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு இதோட காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம பார்க்குறப்ப அவங்க என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிரைவர் வேஜஸ், டெப்ரிஷியேஷன், இன்சூரன்ஸ் இது எல்லாமே ஸ்டார்டிங் சார்ஜஸ் அதில் எடுத்துக்குவோம். இப்போ டிரைவர் வேஜஸ் அவங்க டெப்ரிஷியேஷன் இது எல்லாமே இப்போ ட்ரிப்புக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம அந்த மினிட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 80 மினிட்ஸ். ஏக்கு வந்து 80யும் மைன் பிக்கு 90யும். இப்போ 80 டிவைடட் பை 60 அந்த செகண்ட்ஸ் இருக்குல்ல 1 மினிட், அதனால் 1 மினிட் எடுத்துக்கிறாங்க. இன்ட்டு 9 வந்து காஸ்ட் ருபீஸ் 9 per hour ஆப்ரேட்டர். 1 ஹார்க்கு 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9ஐயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 12 கிடைக்கும். சேம் மைன் பிக்கு அப்படியே பண்ணுறாங்க. 13.50. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூவல், ஆயில், டயர்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 120 per கிலோமீட்டர். 120 per கிலோமீட்டர் இருக்குது. அந்த 120 இன்ட்டு அந்த டிஸ்டன்சஸ் லோடிங் டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது இன்ட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா அதுக்கு 24, அதுக்கு 36 வருது. அது ஆனால் 1.20ன்னு இருக்குது. இது 36 வரும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. ஸ்டாண்டிங் சார்ஜஸ் பர் ட்ரிப்புக்கு வந்து இந்த டிரைவர் வேஜஸ் அந்த இதில் கண்டுபிடிச்ச அந்த 12ம் மைன் பிக்கு 13.50 எடுத்துக்கணும். ரன்னிங் சார்ஜஸ் பர் ட்ரிப்புக்கு வந்து அந்த 24 அண்ட் 36.00. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா மைன் ஏக்கு 36ம் மைன் பிக்கு 49.50 அப்படின்னு கிடைக்கும். இப்போ காஸ்ட் பர் டன் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை 10 கிலோமீட்டர்ஸ். இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மைன் ஏவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 36 கிடைக்கும். மைன் பி ஆட் பண்ணால் 49.50. காஸ்ட் பர் 10 கிலோமீட்டருக்கும் டிவைடட் பை கிலோமீட்டர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணோம்ல, அது மைன் ஏக்கு 50யும் மைன் பிக்கு 75யும் கால்குலேட் பண்ணோங்க. ஸோ 36 டிவைடட் பை 15 போட்டோன்னா 0.72 வரும். அதே மாதிரி மைன் பிக்கு போனோன்னா 49.50 டிவைடட் பை 75 கால்குலேட் பண்ணணும். ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கில் இல்லஸ்ட்ரேஷன் 7 ஆப்ரேட்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அதில் இன்சூரன்ஸ் 1 lakh கொடுத்துருக்காங்க. அதை வந்து 3% வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரோட் டேக்ஸ் அவங்க வந்து அமௌண்ட்டு 2000 கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கணும். அடுத்து ரெண்ட்டு எல்லாமே சேலரிஸ், ரெண்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே அந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம வந்து பர் ஆனத்துக்கு கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால இன்ட்டு 12 வந்து போட்டு மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்புறம் டிப்ரிஷியேஷன் 1 lakh கொடுத்துருக்காங்க. 1 lakhல நம்ம வந்து 5 years நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால டிவைடட் பை 5 கொடுத்து அது எல்லாமே நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலாக ஸ்டாண்டிங் சார்ஜஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். ஹேண்ட்லிங் சார்ஜ் வந்து 7,400 டிவைடட் பை பேசஞ்சர், டோட்டல் பேசஞ்சரை டிவைட் பண்ணால் 0.0398. அதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ரிப்பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 2360 கொடுத்துருக்காங்க. அதையும் டிவைடட் பை டோட்டல் பேசஞ்சரை டிவைட் பண்ணால் நமக்கு 0.016 வரும். அப்புறம் ரன்னிங் சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் அதுக்குள்ளே ஒரு ஃபார்முலா இருக்குது. ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு இன்ட்டு ட்ரிப்ஸ் பை டேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸு மந்த் அண்ட் இயரை வந்து இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு 36,000 வருது. 36 வந்து நம்ம வந்து இன்ட்டு 50% நம்ம கண்டுபிடிச்சோம்னா 18,000 வருது. அதோட கமிஷன் டு டிரைவர் அண்ட் கண்டக்டரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு கமிஷன் எவ்வளோன்னா
77,760 அதோட இன்ட்டு கமிஷன் பர்சன்டேஜ் வந்து 10. கமிஷனோடது வந்து 10%, 10 டிவைடட் பை 75 அதை போட்டால் நம்ம வந்து டோட்டல் ரன்னிங் சார்ஜஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட்டில் வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஏ அண்ட் பி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 88,128 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதையும் டிவைடட் பை டோட்டல் பேசஞ்சர்ஸோட தான் நம்ம டிவைட் பண்ணோம் 0.0611 கிடைக்குது. அப்புறம் நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து கால்குலேட் பண்ணோம். அதுக்கு வந்து 77,760 இன்ட்டு 15% வச்சு டிவைடட் பை 75 பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்தது வந்து டோட்டலிங் வந்து 1,03,980 வருது. அதை பேசஞ்சரோட டிவைட் பண்ணால் 0.0718. அதான் ரேட் ஆஃப் த சார்ஜ் வந்து ஈச் பேசஞ்சரோட நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 0.0772. ஹாய், ஐ எம் எஸ்தர். ஆப்ரேஷன் காஸ்டிங்கில் இல்லஸ்ட்ரேஷன் 19 இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1000 kgs of iron rod to be converted into window bar have given through the following operation. Show the cost of input and output of each operation if cost of iron rod is ₹10 per kg. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு 1000 kgs of iron rod வந்துட்டு விண்டோ பாராக கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அயன் ராடோட ஒரு கேஜியோட ரேட் வந்துட்டு என்னென்னா ₹10ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு 1000 kgsஸை நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ 1000 × 10 போட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு மெட்டீரியல் வந்து டோட்டல் மெட்டீரியல் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ 1000 × 10 போட்டிங்கன்னா 10,000 தான் இப்போ நமக்கு மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது இன்புட், அவுட்புட்டு, லேபர் ஹார்லி ரேட்டு, அடுத்தது கட்டிங். இங்கே வந்து என்னென்னா ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கட்டிங், ஷார்ப்பிங், ஃபினிஷிங். அதான் வந்துட்டு ஆப்ரேஷன் 1, ஆப்ரேஷன் 2, ஆப்ரேஷன் 3 கொடுப்பாங்கல்ல, அந்த 3 ஸ்டேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இன்புட்ஸோட கேஜிஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அவுட்புட்ஸோட கேஜிஸ் ஒரு ஸ்டேஜுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லேபர் ஹார்ஸும் கொடுத்துருக்காங்க, ஹார்லி ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓவர்ஹெட்ஸ் ஆர் அட் 40% ஆஃப் லேபர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்ஹெட் எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 40% வந்துட்டு லேபர்லேருந்து நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே லேபருக்கு நம்மளுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, லேபர் ஹார் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கட்டிங்கில் பாருங்கள், லேபர் ஹார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 மணி நேரம் ஆச்சாம், 25 ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் லேபர் ஹார் வந்துட்டு எவ்வளோ, கட்டிங்க்கு மட்டும் எவ்வளோ ஆகுதுன்னா 25 மணி நேரம் ஆச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்லி ரேட்டு ஒரு ஹாருக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ₹20 ஆகுது. ஸோ 25 × 20 போட்டிங்கன்னா டோட்டலாக லேபரோட காஸ்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 25 × 20 போட்டிங்கன்னா 500 வந்துடும். இந்த 500ல் தான் வந்துட்டு 40% எடுத்தோன்னா அது வந்து ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த கன்வென்ஷன் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆப்ரேஷன் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கன்வென்ஷன் காஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த கன்வென்ஷன் காஸ்ட்னா என்னென்னா, நம்ம காஸ்ட் ஆஃப் அவுட்புட்டுக்கும் நம்ம காஸ்ட் ஆஃப் இன்புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ், அந்த வேரியேஷன் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதுதான் வந்து கன்வென்ஷன் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த கன்வென்ஷன் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆப்ரேஷன் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கன்வென்ஷன் காஸ்ட் வந்துட்டு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அது என்னென்னா, நம்ம அவுட்புட்டோட டிவைட் பண்ணோம்னாலே கன்வென்ஷன் காஸ்ட் வந்து அவுட்புட்டோட நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு யூனிட்டோட காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஆப்ரேஷன் காஸ்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, கட்டிங்க்கு எடுத்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, அதோ நேம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் இருக்க பார்த்தீங்களா, இன்புட்டோடது இன்புட் கட்டிங்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 kg கொடுத்துருக்காங்களா, அந்த 1000 போட்டுக்கோங்க. 1000 போட்டுட்டு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடியே நமக்கு சொல்லிட்டாங்கல்ல,
ஒரு ஒரு கேஜிக்கு வந்துட்டு 10 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 10,000. ஸோ ஓகே, அது போட்டாச்சு. அடுத்தது லேபர் வந்து நான் தான் சொன்னேன்ல, லேபர் வந்து 500. அது எப்படின்னு சொன்னேன்ல, 25 ஹார்ஸ்க்கு ஒரு ஹாருக்கு 20 ருபீஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக 25 ஹார்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 வந்துடும். அந்த 500 அடுத்தது ஓவர் ஹெட்ஸ் என்னென்னா, அந்த 500லேருந்து நம்ம 40% எடுத்தோன்னா வந்துட்டு 200 வந்துடும். அதான் வந்து ஓவர் ஹெட்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அடுத்தது என்ன நம்மளுக்கு தெரியும்னா, அவுட்புட் வந்து நமக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணணும்னா, அவுட்புட் 10 காஸ்ட் வந்துட்டு என்னென்னா 800 நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 800 போட்டுக்கோங்க. 800 போட்டுட்டு இந்த 1000ல் 800 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்துட்டு நார்மல் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கட்டிங்க்கு வந்துட்டு நம்ம 10,000 கேஜியாக இருந்தது, அவுட்புட்டுக்கு வந்துட்டு 800 கேஜியாக ஆயிடுச்சா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதுதான் வந்துட்டு நார்மல் லாஸ். ஓகேவா? இங்கேருந்து மீதி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இந்த ருபீஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் 10,700 ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல கன்வென்ஷன் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, காஸ்ட் ஆஃப் அவுட்புட்டு மைனஸ் காஸ்ட் ஆஃப் இன்புட். இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் அவுட்புட் எவ்வளோ வந்திருக்குன்னா 10,700 வந்திருக்கு. அதை வந்துட்டு நம்ம காஸ்ட் ஆஃப் இன்புட் நம்ம எவ்வளோ இன்புட் போட்டோம்னா 10,000 போட்டோமா. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது மைனஸ் பண்ணி வர்றது தான் கன்வென்ஷன் காஸ்ட். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 700 வந்துடும். இந்த 700 வந்துட்டு அவுட்புட்டோட யூனிட்ஸ் எவ்வளோ 800 யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 700 டிவைடட் பை 800 நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு யூனிட்டோட கன்வென்ஷன் காஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஒரு யூனிட்டுக்கோட கன்வென்ஷன் காஸ்ட் என்னென்னா 0.875. அதுதான் வந்துட்டு ஒரு யூனிட்டோட கன்வென்ஷன் காஸ்ட் ஃபார் கட்டிங்க்கு இது. ஓகேவா? இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், ஷார்ப்பிங்க்கு பார்ப்போம். ஷார்ப்பிங் என்னென்னா, நம்மளோட ப்ரீவியஸோட அவுட்புட் தானே வந்துட்டு நமக்கு அடுத்த ஸ்டேஜோட இன்புட்டோட இதாக இருக்கும். ஸோ இங்கே 800 இருந்துச்சா, 800 இங்கே வந்துட்டு ருபீஸ் வந்துட்டு 10,700. அதை அப்படியே நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு அடுத்த இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ 800 10,700. அதே மாதிரி லேபருக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஷார்ப்பிங்லனா, லேபரோட ஹார் மொத்தமாக 20 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க. ஹார்லி ரேட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 25 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 தான் வரும். ஸோ 500 போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர் ஹெட்ஸ் அட் 40% வரை எடுக்கணுமா ஓவர் ஹெட்டுக்கு. ஸோ 500ல் 40% எடுத்திங்கன்னா 200 வரும். ஸோ அதை போட்டாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவுட்புட்டோடது ஷார்ப்பிங்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 750 கேஜின்னு எடுத்திருக்காங்க. அவுட்புட் எவ்வளோ 750. ஸோ நம்ம 750 போட்டிங்கன்னா 750 மைனஸ் 800 ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா அதுதான் நார்மல் லாஸா. எவ்வளோனா இதுக்கு இது ஷார்ப்பிங்கோட நார்மல் லாஸ் எவ்வளோ 50ன்னு சொல்லியிருக்காங்க. 50 வருது நமக்கு. நார்மல் லாஸ் வந்து 50. ஓகேவா? அடுத்தது இங்கே ரேட்டு எவ்வளோ செலவு பண்ணுமோ அதை ஆட் பண்ணணும். 11,400 இங்கே வருது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி கன்வென்ஷன் காஸ்ட் எடுக்கணும். 11,400 வந்துட்டு அவுட்புட்டு. நம்ம இன்புட் எவ்வளோ போட்டோம் 10,700 போட்டோம். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதே 700 தான் வருது இங்கேயும். ஸோ 700 எவ்வளோ யூனிட்ஸ்க்கு 750 யூனிட்ஸ்க்கு. ஸோ 750 டிவைடட் பை 750 போட்டிங்கன்னா ஒரு யூனிட்டோட கன்வென்ஷன் காஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ வருதுன்னா 0.933 வருது இதில். அவ்வளோதான். ஷார்ப்பிங்கோட கன்வென்ஷன் காஸ்ட் பர் யூனிட்டுக்கு வந்துட்டு எவ்வளோனா 0.933. ஓகேவா? அடுத்தது இப்போ ஷார்ப்பிங்கோட அவுட்புட் தானே நமக்கு இப்போ வந்துட்டு ஃபினிஷிங் குட்ஸோட இன்புட்டு. ஸோ ஷார்ப்பிங்கோட அவுட்புட் என்ன 750 11,400. ஓகேவா? அதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபினிஷிங்கோட இன்புட்டாக இருக்கும். 750 ருபீஸில் வந்துட்டு 11,400. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து வந்துட்டு லேபர் வந்துட்டு எவ்வளோ, இங்கே வந்துட்டு ஃபினிஷிங்கில் வந்துட்டு லேபர் ஹார்ஸ் வந்து 25 ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹார்லி ரேட் வந்துட்டு 30 ருபீஸ் ஆகுதான் ஒரு ஹாருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 750 வருது. அடுத்து ஓவர் ஹெட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40%. 750ல் வந்துட்டு 40% எடுத்திங்கன்னா 300 வந்துடும். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவுட்புட் வந்துட்டு ஃபினிஷிங்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 700 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. 700 கேஜி போட்டிங்கன்னா ஸோ 750 மைனஸ் 700 போட்டிங்கன்னா அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு நார்மல் லாஸ். 50 தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நார்மல் லாஸ். இதில் மீதி அமௌண்ட் சைடு வந்துட்டு நம்ம டோட்டல் பண்ணோம்னா
12,450 வருது. இதுதான் வந்துட்டு இதோட அவுட்புட். ஸோ கன்வென்ஷனல் காஸ்ட் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்புட் மைனஸ் இன்புட்டா. ஸோ 12,450 மைனஸ் 11,400 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 1050 வருது. இப்போ யூனிட்க்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது ருபீஸ் 1.5 இப்போ யூனிட்க்கு வந்துட்டு எவ்வளோனா 1.5 ருபீஸ் வருது. அவ்வளோதான். தேங்க்யூ. Contract costing illustration 1. Seema company undertook a contract for construction for private house. Price was 40 lakhs. சீமா கம்பெனி வந்து ப்ரைவேட் ஹவுஸ் கட்டுறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 40 lakh. The following were the details. Material sent to contract site. Labor skilled 6 lakh, unskilled வந்து 4 lakhs. Subcontract for plumbing and electricity வந்து 4 lakh. Sundry expenses வந்து 2 lakh. Closing stock of material at site வந்து 1 lakh. நம்ம வந்து கான்ட்ராக்ட் காஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சொல்யூஷன். சீமா அண்ட் கம்பெனி கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். 2 மெட்டீரியல் 16 lakh, 2 லேபர் ஸ்கில்டு வந்து 6 lakh, அன்ஸ்கில்டு வந்து 4 lakh. 2 சப்கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து 4 lakh. 2 சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து 2 lakh. பை க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் வந்து 1 lakh. பை கான்ட்ராக்ட் காஸ்ட் அக்கௌண்ட் வந்து 40 lakh. டெபிட் சைடில் நமக்கு வந்து 41 lakh கிடச்சிருக்கு. கிரெடிட் சைடில் வர பேலன்சிங் ஃபிகர் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 9 lakh கிடச்சிருக்கு. ரெண்டு பக்கம் டோட்டல் ஈக்குவல் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு டிஎஸ் ரெட்டி புக்லேருந்தே வந்துட்டு illustration 3 எடுத்திருக்கேன். கான்ட்ராக்ட் காஸ்டிங். ரைட் அப் த கான்ட்ராக்ட் நம்பர் 303 அக்கௌண்ட் இன் த கான்ட்ராக்ட் லெட்ஜர் ஆஃப் சரவணா அண்ட் கோ ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு டைரக்ட் லேபர்ஸ் வந்து 16,200, வேஜஸ் வந்து 10,800, ஸ்பெஷல் பிளான்ட் வந்து 8,000, ஸ்டோர்ஸ் இஷ்யூட் வந்துட்டு 2,880, லூஸ் டூல்ஸ் வந்து 1,500, டிராக்டர் எக்ஸ்பென்சஸ் வந்து 3,420, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, the contract was completed in 20 weeks. கான்ட்ராக்ட் வந்து 20 வீக்ஸில் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. The special plant was written subject to depreciation at 20% on original cost. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் பிளான்ட் வந்துட்டு 20% வந்து டிப்ரிசியேஷன் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து. த வேல்யூ ஆஃப் லூஸ் டூல்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் ரிட்டர்ன் வர் 1,000 and 400 ரெஸ்பெக்டிவ்லி. லூஸ் டூல்ஸும் ஸ்டோர்ஸும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 1,000 and 400 ரெஸ்பெக்டிவ்லி. த புக் வேல்யூ ஆஃப் த டிராக்டர் வாஸ் யூஸ்ட் ஃபார் த கான்ட்ராக்ட் வாஸ் 19,500 and depreciation to be charged the contract at 20% per annum on the book value. புக் வேல்யூ ஆஃப் த டிராக்டர் கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 19,500. அதில் 20% டிப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவைட் 7% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ஒர்க் காஸ்ட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து 7% சார்ஜ் பண்ணணும். இப்போ வந்துட்டு நம்ம சரவணன்கோ கான்ட்ராக்ட் லெட்ஜர் பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்டிகுலர்ஸில் வந்துட்டு டெபிட் சைடு வந்துட்டு டைரக்ட் லேபர்ஸ், டைரக்ட் மெட்டீரியல், டு வேஜஸ், டு ஸ்பெஷல் பிளான், டு ஸ்டோர்ஸ், டு லூஸ் டூல்ஸ், டு டிராக்டர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொடுத்துருக்க அமௌண்ட் அப்படியே நம்ம எடுத்து போட்டுருவோம். அடுத்து வந்துட்டு அதோட டெப்ரிசியேஷன் சொல்லியிருக்காங்க. டிராக்டருக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன்னா நம்ம வந்து பார்த்தோம் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அமௌண்ட் வந்துட்டு 19,500. இது வந்துட்டு 20 வீக்ஸில் வந்துட்டு இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகுறதுனால 20 டிவைடட் பை 52, ஒரு இயருக்கு வந்துட்டு 52 வீக்ஸ். ஸோ 20 டிவைடட் பை 52 போட்டோன்னா நமக்கு 1,500 வரும். கிரெடிட் சைடு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் பிளான்ட் வந்து 8,000. அதில் வந்துட்டு 20% வந்துட்டு டிப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் 20% கண்டுபிடிச்சா 1,600. இதை நம்ம 8,000லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் நமக்கு 6,400 கிடைக்கும். அதுக்கப்புறம் லூஸ் டூல் ரிட்டர்ன்ஸ் வந்து 1,000, ஸ்டோர்ஸ் ரிட்டர்ன் வந்து 400. இப்போ வந்து கான்ட்ராக்டிஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 40,000.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெபிட் சைடில் உள்ள டோட்டலில் வந்துட்டு டெபிட் சைடில் வந்துட்டு டிராக்டர் வரையும் நம்ம டிப்ரிசியேஷன் ஆஃப் டிராக்டர் வரையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா 44,300 வரும். இந்த கிரெடிட் சைடில் ஸ்பெஷல் பிளான்ட்டு ரிட்டர்ன்ஸ் ரெண்டும் அந்த லூஸ் டூல்ஸும் ஸ்டோர்ஸும் அந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னா அதை மட்டும் கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 7,800 வரும். இந்த 7,800 அந்த 44,300 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 36,500 கிடைக்கும். இந்த 36,500 தான் இதுலேருந்து தான் நம்ம வந்துட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 7% நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். அதை வச்சு கேல்குலேட் பண்ணால் அதாவது 36,500 டிவைடட் பை 7 இன்டூ 7/100 போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 2,555 கிடைக்கும். இந்த 2,555 வந்துட்டு நம்ம வந்துட்டு டெபிட் சைடு ஆட் பண்ணிக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்னு போட்டு ஆட் பண்ணோம்னா 2,555 வரும். இப்போ வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் வந்துட்டு கிரெடிட் சைடும் டெபிட் சைடும் டோட்டல் பண்ணி போட்டுட்டு கிரெடிட் சைடு தான் அமௌண்ட் அதிகமாக வரும். அதை வந்துட்டு டெபிட் சைட்லேருந்து வந்து லெஸ் பண்ணோம்னா நமக்கு 9,945 கிடைக்கும். அதை வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது வந்து பேலன்சிங் ஃபிகர் அதுதான் 945. நான் எடுத்திருக்க சம் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ஸ். ஹவு மச் ப்ராஃபிட் எனி யூ would allow to be considered in the following case. Contract accounts 11,20,000, contract value 20,000, cash received 10,80,000, unsatisfied work 1,20,000. Deduction from bill, way of security deposit in 10%. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் சர்டிஃபிகேட் வந்து 100, அதிலிருந்து 10% வந்து நம்ம டிடக்ஷன் பண்ணணும். டிடக்ஷன் பண்ணுற அமௌண்ட் வந்து டிடக்ஷன் பண்ணால் 90%, அந்த 90% தான் கேஷ் ரிசீவ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஒர்க் சாட்டிஸ்ஃபைட், அதில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும், கேஷ் ரிசீவ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை 90. கேஷ் ரிசீவ்டு வந்து பார்த்திங்கன்னா 10,80,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 90. இதை அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 12 lakhs கிடைக்கும். அதுதான் ஒர்க் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து நேஷ்னல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒர்க் இன் இயர் நம்ம இதுக்கு மேலே இப்போ நம்ம மேலே 12 lakhs கண்டுபிடிச்சோம்னா ஒர்க் சர்டிஃபிகேட், அதுவும் ப்ளஸ் அன்சாட்டிஸ்ஃபைட் ஒர்க்கில் 1,20,000 கொடுத்தோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதோட மைனஸ் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து அப்ளை பண்ணோம்னா 2 lakhs 2 lakhs. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ப்ராஃபிட். அடுத்தது வந்து ஒர்க் சாட்டிஸ்ஃபைட் மோர் தென் 50% ஆஃப் த கான்ட்ராக்ட் ப்ரைஸ். 50% வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் ஒர்க் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஒர்க் சாட்டிஸ்ஃபைட் டிவைடட் கான்ட்ராக்ட் வேல்யூ இன்டூ 100. இந்த ஃபார்முலா என்னன்னா 12 lakhs டிவைடட் 20 lakhs இன்டூ 100 அப்ளை பண்ணோம்னா 60% ஜாஸ்தியாக வந்திருக்கு. இந்த 60% ஜாஸ்தியாக வந்து கிரெடிட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் ப்ராஃபிட் இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ் டிவைடட் ஒர்க் சாட்டிஸ்ஃபைட். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நம்ம நேஷ்னல் ப்ராஃபிட் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கனால 2 lakhs போட்டுறோம் இன்ட்டு 2/3. 60% மேலே இருக்கனால 2/3 இன்ட்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச கேஷ் ரிசீவ் 90% டிவைடட் ஒர்க் சாட்டிஸ்ஃபைடோட 100 அதை போட்டு அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1,20,000. இதுதான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ஸ். தேங்க்யூ.